ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே முக்கியமான அப்டேட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த டெட்டுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணி அதுக்கான நியூஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து எப்போ நடந்துச்சுன்னா பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 15/11, அதேமாதிரி பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 16/11 வந்து நடந்துச்சு. இதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 25/11/2025 இதெல்லாமே அப்டேட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் 25லேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்துக்கான டைமிங் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா அரசாணை எண் 23 பள்ளிக்கல்வித்துறை நாள் 28/1/2026 குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்துடன் இறுதி விடை குறிப்புகள் மற்றும் தேர்வுகளோட மதிப்பெண் பட்டியல் தகுதி பெற்ற தேர்வுகளுக்கு 2/2/2026 பிற்பகல் முதல் அவர்களது தகுதி சான்றிதழ், அதாவது சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து அடுத்து யூஜிடிஆர்பி இதெல்லாமே அப்ளை பண்ணுறோம்னா இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து தேவைப்படும். இதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டிஆர்பி வெப்சைட்டில், சரிங்களா. இது வந்து 2ஆம் தேதியிலேருந்து தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் டிஆர்பி வெப்சைட் போனீங்கன்னா பார்க்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பேப்பர் 1 தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 2 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு, அதே போல் சோசியல் சயின்ஸ் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் அப்ளை பண்ணீங்களோ அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரி, கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ இது வந்து சோசியல் சயின்ஸ்க்கான ரிசல்ட். ஸோ இதிலே வந்து மார்க்ஸ் பேஸ் பண்ணி அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக, சரிங்களா. இப்போ வந்து பிசிக்கு பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க எல்லாமே குவாலிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எல்லாமே 60 மார்க்ஸ் எடுத்தால் போதும். இவங்க 58 தான் இருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் அவங்களுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு, இல்லைனா அவங்கள வந்து பாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் யார் யார் குவாலிஃபை யார் யார் குவாலிஃபை இல்லை அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய டார்கெட்டுமே யூஜிடிஆர்பியாக தான் இருக்கும். ஸோ யூஜிடிஆர்பியோட அப்டேட் வந்து கிடச்சிச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ யூஜிடிஆர்பிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து வரும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான ஸ்டடி பிளான் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.